சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன? அதிகாரமற்றவர்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பது, அதுதான் அடிப்படை கோட்பாடு. அதற்கான வயா மீடியா தான், மீன்ஸ் வழிமுறைகள் தான் ரிசர்வேஷன் பாலிசி. அவங்க அதிகாரத்தோடு வெகு தூரம் கிடப்பவர்கள், மார்ஜின், அதிகாரத்தை நுகர முடியாது. அதிகாரத்தை நுகர்வது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். கற்பனை பண்ணுறோம், நம்ம எம்எல்ஏ ஆகும், நம்ம கவுன்சிலர் ஆகும், நாங்கள் எம்பி ஆகும், நாங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், ஒரு தாசில்தார் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க முடியாது. அவங்க எல்லாமே ஆண்டை மாதிரி தெரியும். ஒரு பிஓ பார்த்தா கூட ஒரு பேர் இருக்கும், ஒரு தலைவரை பார்த்தா கூட அவங்க ஒரு பவர் இருக்கும், அவங்களுக்கு பவர் பார்த்தியும் தலைவரை பார்த்து கை கட்டி. இப்போ அந்த மாதிரி அதிகாரம் மக்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துது. அது அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் அற்றவர்கள், இதுதான் சமூகம். இப்போ அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும்னா எம்பவர் பண்ணணும் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற கான்செப்ட், இந்த கான்செப்டில் தான் ரிசர்வேஷன் இருக்கு. இது உங்களுக்கு நிறையா அதனுடைய சிலபஸ்க்குள்ள வர யார் யாருக்கு பாடுபடுறாங்க, அம்பேத்கருடைய ரோல் என்ன, பெரியாருடைய ரோல் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி அதுக்காக பாடுபட்டுருக்கிறாங்க, ரெட்டப்படி சீனிவாசன், அயோத்திதாச பாண்டியர், இந்த மாதிரி ஒரு வீட்டுமனை பட்டா கேட்கணும்னா அது கூட சோசியல் ஜஸ்டிஸ் தான். அதாவது விக்டிம்ஸ்க்கு ஆதரவாக நீங்க பேசினா அது சோசியல் ஜஸ்டிஸ். ஹூ ஆர் விக்டிம்ஸ்? நீங்க எப்பவுமே ப்ரோ விக்டிம்ஸா ஆன்டி விக்டிம்ஸா? விக்டிம்ஸ் அப்படின்னா எந்த வகையிலும் பாதிக்கப்படுகிறவர்கள், அந்த ஆங்கிள் பார்க்கிற பார்வைக்கு பேர் தான் சமூக நீதி பார்வை. சமூக நீதி பார்வை அப்படின்னா பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நின்று பார்ப்பது. சமூக நீதி குரல்னா பாதிக்கப்பட்டோரின் குரல். அதனால சமூக நீதி என்கிற இந்த கோட்பாடு என்பது சமூகத்தில் சுரண்டலை தடுப்பதற்காக, சமத்துவமின்மையை நிறைவி ஒப்புரவு செய்து சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, அதிகாரம் இல்லாதவர்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதற்குரிய ஒரு கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு. இந்த அடிப்படை புரிதலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.